Hi students, this is Alex here. இந்த ப்ராப்ளத்தில் வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங் இண்டெக்ஸ் கால்குலேட் பண்ணணும். நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபார் த இயர் 2010 அண்ட் ப்ரைஸ் ஃபார் 2010 அண்ட் ப்ரைஸ் ஃபார் 2015 கொடுத்துருக்காங்க. ஸோ காஸ்ட் ஆஃப் லிவிங் இண்டெக்ஸ் நம்பர் ஃபார் த இயர் 2015 வித் ரெஸ்பெக்ட் டு த பேஸ் இயர் 2010 இருக்காங்க. ஸோ இந்த டேபிளில் கொடுத்துருக்க இந்த ஃபர்ஸ்ட் காலம் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து 2010 கொடுத்துருக்கனால இதை Q0 அப்படின்னு எடுத்துப்போம். ஸோ இதை வந்து P0 அப்படின்னு எடுத்துப்போம். ப்ரைஸை 2015 ப்ரைஸ் வந்து P1 அப்படின்னு எடுத்துப்போம். ஸோ இது எல்லாத்தையும் இங்கே ஒரு டேபிள் மாதிரி எழுத போகிறோம். இப்போ இதிலிருந்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது P0 Q0 அப்படின்ற ஒரு காலமும், அடுத்தது ப்ரைஸ் 1 அப்புறம் Q0 P1 Q0 கண்டுபிடிக்கணும். ஸோ P0 Q0 அப்படின்னா இந்த ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு 7500, அது 3.5 into 1100 3850. அடுத்தது 8 3s are 24, அதோட 2 0 இருக்கு. 12 2s are மறுபடியும் 24, அதோட 2 0. அடுத்து 550 into 0.75 412.5. அடுத்தது பார்த்தீங்கன்னா 12 into 2500, இது வந்து 30,000. அடுத்தது 750 into 8 6000. அடுத்தது 3200 into 10, so 32000. அடுத்தது P1 Q0. ஸோ இந்த Q0 P1 மல்டிப்ளை பண்ண போகிறோம். 1750 into 5 8750. அடுத்து பார்த்தீங்கன்னா 1200 into 3.5 4200. அடுத்தது 950 into 3 2850. அடுத்தது 1550 into 2 3100. அடுத்தது 0.75 into 700 525. அடுத்தது 12 into 3000, இது பார்த்தீங்கன்னா 36000. அடுத்தது 8 into 600 4800. and last value 35000. 10 into 3500. இப்போ இதோட சம்மேஷன் எடுக்கணும் அண்ட் இதோட சம்மேஷன் எடுக்கணும். இதோட சம்மேஷன் பார்த்தீங்கன்னா 8456.2.5. அடுத்தது சிக்மா P1 Q0 95225. இப்போ காஸ்ட் ஆஃப் லிவிங் இண்டெக்ஸ் ஃபார்முலா எழுதியாச்சு. இதில் நியூமரேட்டர் பார்த்தீங்கன்னா சிக்மா P1 Q0 இருக்கு. ஸோ இதோட வேல்யூ 95225 அண்ட் டிவைடட் பை டினாமினேட்டர் சிக்மா P0 Q0 இருக்கு 8456.2.5 into 100. இதை சிம்பிளிஃபை பண்ணதுக்கப்புறம் கிடைக்கிற வேல்யூ 112.609.